எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோ, அதாவது நம்ம ஃபுட் இஸ் ப்ரீசியஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் ஃபர்ஸ்ட் வீடியோவாக வந்து நம்ம ஸ்வீட்டோட வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நிறைய குக்கிங் வீடியோஸ் வந்து இந்த சேனலில் ரெகுலராக வரப்போகுது. ஸோ இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா குலோப் ஜாமுன் எப்படி செய்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ எம்டிஆர் குலோப் ஜாமுன் 175 கிராம் வந்து நாங்கள் இப்போ செய்ய போகிறோம். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த 175 கிராம் மாவை எடுத்து நம்ம சின்ன இந்த பவுலில் போட்டுட்டு தண்ணி ஆட் பண்ணி கரெக்டாக உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்து நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம இப்போ நல்லா வந்து இந்த ஒரு மாவை உருட்டியாச்சு. ஸோ இதை வந்து கரெக்டாக ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட வந்து நம்ம ஊற வைக்க போகிறோம். இப்போ மாவு ஊறுற வரையும் வந்து பார்த்திங்கன்னா ஜீரா ரெடி பண்ணிக்கலாம், அதாவது சக்கரை பாகுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் தான் வந்து நம்ம குலோப் ஜாமுன் வந்து போட்டு வைப்போம். ஸோ அதை வந்து ரெடி பண்ணுறதுக்கு வந்து 1/2 கிலோ சக்கரை வந்து நாங்கள் எடுத்துருக்கோம் இப்போது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காயும் சர்க்கரையும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும் இது கூட. அதுக்கப்புறமா ஒரு 1/2 லிட்டர் தண்ணி எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து அடுப்பில் வச்சு கொதிக்க விடணும். இப்போ சக்கரை பாகு வந்து பார்த்திங்கன்னா அடுப்பில் வச்சாச்சு. 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் அதை நம்ம இறக்கிடுவோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த 5 மினிட்ஸ் மாவு வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து குட்டி குட்டியாக வந்து நம்ம குலோப் ஜாமுன் சைஸ்க்கு வந்து நம்ம பிடிச்சி வச்சுப்போம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நல்லா உருண்டை பிடிச்சாச்சு. ஸோ இப்போ உருண்டை பிடிச்சதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெயில் ஆர் நெய்யில் வந்து நம்ம போட்டு நல்லா பொரித்து ஜீராவில் வந்து ஆட் பண்ணிடணும். ஸோ நாம் வந்து எண்ணெயில் தான் இப்போ பொரிக்க போகிறோம். இப்போ வந்து நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. ஸோ நம்ம இப்போ போட்டு பொரிச்சிருவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயில் இந்த அளவுக்கு பொன்னிறமான உடனே வந்து நம்ம இதை எடுத்து நம்ம ஜீரா ரெடி ஆகிடுச்சு ஒரு பக்கம். ஸோ அதில் வந்து நம்ம இப்போ இதை ஆட் பண்ணிவிடுவோம். நம்ம பொரிச்சதை எடுத்து வந்து சக்கரை பாகில் வந்து ஆட் பண்ணிப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா குலோப் ஜாமுன் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது 1 ஹவர் கிட்டே அந்த சக்கரை பாகில் நல்லா ஊற வச்சு அப்புறம் சாப்பிட்டீங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்க போது உங்களோட சப்போர்ட் கொடுங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.